திரு ராஜ்பவர், இப்போ சுகுணா திவாகர் உள்ளிட்ட பலரும் பாஜக எதிர்ப்பு மீதான ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். எப்போதுமே விமர்சனங்கள்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ஜனநாயகத்திற்கு அழகு. நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். பிஜேபியினுடைய கோர் அஜெண்டாவே மதவாதம் தான். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கோர் அஜெண்டா என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், வாழ்விலும் நிலத்திலும் அதிகாரத்திலும் சமத்துவம். பிஜேபி திரும்ப திரும்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அந்தந்த காலகட்டங்களில் தாவேகா அதை எதிர்த்திருக்கிறது. நான் இன்னும் சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை பதிவு செய்து அனுமதிக்காக காத்திருந்த காலகட்டத்திலேயே, அப்பெல்லாம் அந்த அனுமதி காத்திருக்கிற பீரியட்ல வந்து எல்லாரும் அவ்வளவு வேகமா செயல்பட மாட்டாங்க. அப்போதே சிஏஏ என்ற இஸ்லாமிய வெறுப்பு சட்டத்திற்கு எதிராக துணிச்சலாக குரல் கொடுத்தவர் எங்களுடைய லீடர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை திருவிழா அவர் தோழர் சுட்டி காமிச்சார். விக்கிரவாண்டியில தலைவருக்கு சமமாக அதே மடையில் கொள்கை பரப்பு இணை செயலாளராக அங்க அமர்த்தப்பட்டவர், பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் தாகிரா, இஸ்லாமிய பெண்மணி. நாங்க இன்னொரு விஷயத்தை முன்னெடுத்தோம். உறுப்பினர் சேர்க்கை அணினே ஒன்று உருவாக்கணும். அந்த உறுப்பினர் சேர்க்கை அணிக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு, மாநில இணை செயலாளர் யாஸ்மின். நான் சேலஞ்ச் பண்றேன், மாநில அளவில் மாவட்ட செயலாளர் நியமனம் இப்போ போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் டைம் கூட, ஏன்னா பார்த்து நேர்காணல் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. மாவட்ட செயலாளராக ஒரு இஸ்லாமிய பெண்மணியை தாவேகா நியமனம் செய்து. இது எல்லாமே என்னன்னா க்ளோசர். பிஜேபி என்பது அப்படி ஆன் த ஃபேஸ்ல சொல்றேன், எங்க கொள்கை எதிரி. நான் இன்னும் சொல்றேனே, திமுகவினுடைய கொள்கைகள் கூட பேரறிஞர் அண்ணா தென்னாட்டின் பெருநாட்சா கொண்டு வந்தது. அவர்களினுடைய கொள்கைகளோட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்களோட எங்களுடைய பிரச்சனை வேற. இன்னும் திமுகவினோடு இந்த மண்ணுக்காக மாநில உரிமைக்காக அவர்கள் இருக்கிற பொழுது அந்த பேச்சுல தான் நாங்க வந்து அலைனாவோம். ஆனா பிஜேபி என்பது எங்களுடைய கொள்கை எதிரி. பிரகடனம் பண்ணிட்டு வரோம். ரைட். இப்ப நீங்க பிரகடனம் பண்றீங்க, ராஜ்மோகன் நீங்க பலமுறை வலியுறுத்தி அழுத்தமா சொல்றாரு. ஆனா இதை விட வீரியமா திரு விஜய் அவர்கள் சொன்னா இருக்கும்ல. ஏன் அவர் நேற்றைய பேச்சுல ஒரு மோடினோ இல்ல பாஜகனோ இல்ல ஹிந்தி திணிப்புன்னோ ஏன் எதுவுமே பயன்படுத்த மாட்டேங்கிறார்? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது திரும்ப திரும்ப அந்த சந்தேகங்கள் உறுதிப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை நீங்க தவிர்த்திடலாமே அந்த பேச்சின் மூலம். அந்த நேம்ஸை ஏன் காயின் பண்ணல நீங்க கேக்குறீங்க. முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நேமை பத்தி சொன்னதால சொல்றேன். இவர் வெறும் விஜய் கிடையாது, ஜோசப் விஜய்னு ஒரு புலனாய்வு புலி கண்டுபிடிச்சு ஆதார் கார்டெல்லாம் எடுத்து போட்டார். அன்றைய தினமே ஆமா நான் ஜோசப் விஜய் தான் சொல்லி அதற்கு பதிலடி கொடுத்தவங்க தான் அவங்க. இப்ப நான் சொல்றேங்க, நான் ரொம்ப சிறியவன், எனக்கு கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்றாங்க, நான் கொள்கை பரப்பு தொண்டன் தான். திரு எச் ராஜா அவர்களுக்கும் அக்கா தமிழிசை அவர்களுக்கும் எதிராக மும்மொழி கொள்கையை சப்போர்ட் பண்ணி, திமுகவினுடைய ஸ்டாண்டை சப்போர்ட் பண்ணி பிஜேபியை கடுமையாக எதிர்த்து நான் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறேன். அதுல கூட எங்க தலைமை கண்ணியமாக இருங்க, அவங்க ஸ்டாண்டர்டுக்கு நாம போக வேண்டாம், நாம நாகரிகமான அரசியல் செய்ய வேண்டும், தனிநபர் தாக்குதல் செய்ய வேண்டாம். பேரை சொல்லி கைத்தட்டல் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது, அது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நாகரிக அரசியலினுடைய மாஸ்டரா தான் என்னோட லீடரை பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அது ஒரு பொறுப்புணர்ச்சி. அவர் அப்படி பண்ணார்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிரமிட்ல கீழே இருக்கக்கூடிய எல்லோருமே அந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் ஒர்க் பண்ணுவோம். ரைட். இல்ல, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து கண்ணியமான சொற்கள்ல உங்க விமர்சனத்தையோ இல்ல உரிமையை கோருவது என்பது வேறு. நீங்க அதை கேட்காமலே வந்து தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு தவிர்ப்பது அப்படிங்கிறது. நான் என்ன சொல்றேன், இல்ல அடக்குமுறையை ஏவுபவனும் அடக்குமுறைக்கு உள்ளாவவனும் ரெண்டு பேரும் எப்படி ஒரே தட்டுல வச்சு எல்கேஜி யூகேஜி மாதிரி இந்த அரங்கத்துக்குள்ளாரையாவது நம்ம பாசிசம் வராம பாத்துக்குவோம். தோழர் நிறைய சொல்லிட்டாரு, நான் குறித்து கூட வைக்கல, அதுல ஒரு ரெண்டுக்காவது பதில் சொல்ல அனுமதிங்க. 30 செகண்ட்ல வரீங்கல்ல, நான் என்ன சொல்றேன், அவரு சொன்னதுல ஆர்வமா இருக்கேன். சரி சொல்லிடுறேன், உங்களுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுறேன். அது வந்து நாம எதற்கு நம்ம வந்து குரல் கொடுக்கல, டிமானிட்டைசேஷன் அப்ப அவர் இருந்த சினிமா துறையில எல்லாம் சில்லறையை சதற விட்டாங்க. நான் அங்க கூட நேம்ஸ் சொல்ல விரும்பல, யாருன்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா இதோடைய நோக்கத்தையும் தாக்கத்தையும் வெளிப்படுத்தி இதை கண்டித்து ஊடகங்களை சந்தித்த ஒரே சினிமாக்காரர் என்னுடைய லீடர். இன்னைக்கு அவர் சினிமா விட்டாரு, அரசியலுக்கு வேண்டாம். அரசியல் இருக்கவங்க இன்னும் சினிமா விட மாட்டேன்றாங்க. சிஏவை கண்டிச்சு அவர் பேசியிருக்கிறார். மும்மொழி கொள்கையில திமுக, அதிமுக, பாமக, விசிக இதோடு அவர்களுடைய பேஜ்ல தான் தாவேகாவும் இருக்கு. பாஜக இந்த மும்மொழி கொள்கையில தனித்து விடப்பட்டிருக்கு. எதுல நாங்க பேசல, நீங்க எதிர்பார்க்கிற வார்த்தைகளை சொல்லவில்லை. அவர் பேசிய வார்த்தைகளை விட பேசாமல் விட்ட வார்த்தைகளை கண்டுபிடிப்பது எது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சா 5 பேர் கொண்ட குழுவான்னு தெரியல. இதையே சொல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிற வார்த்தைகளை உங்கள் வார்த்தைகளை அவர் வாயிலிட்டு நிரப்ப முடியாது. இல்லங்க, திமுகவையும் பாஜகவையும் இந்த விவகாரத்துல ஒரே தட்டுல வச்சு பாக்குறது வந்து மொழி உரிமை போராட்டத்தை ரொம்ப கொச்சைப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு, இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி டிராமா போடுறாங்கன்னு சொல்றாரு.
நடுவுல தாவேகா தோழர்கள் சம்பவம் செய்றாங்க டிவிகே ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. அப்போ மொழி உரிமை போராட்டத்தை டிராமான்னு சொல்லி கொச்சைப்படுத்தக்கூடிய அவர் சம்பந்தமே இல்லாம டிவிகே ஃபார் தமிழ்நாடுன்னு ஒரு சில ட்ரெண்ட் பண்ணதை சம்பவம் சொல்லி புலகாங்கிதம் அடைகிறாரு. இது என்ன விதமான அரசியல் புரிதல்னு கேள்வி வருது. இது சென்சிட்டிவ் இஷ்யூ தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இந்த மும்மொழி கொள்கையில இருமொழி கொள்கையை நாங்க எங்களுடைய கொள்கை பிரகடனமாவே சொல்லிட்டோம். செயற்குழு தீர்மானத்திலையும் இருக்கு. செயற்குழு கூடி போட்ட தீர்மானத்துல ஒண்ணு இருமொழி கொள்கை தான் எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அதுல மாற்று கருத்து கிடையாது. உங்கள் கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? இந்த ஒரு இஷ்யூ மட்டும் கிடையாது, எல்லா இஷ்யூலையும் திரும்ப திரும்ப இந்த ஃபிங்கர் பாயிண்டிங்க பண்ணக்கூடியவங்கள நாங்க கேள்வி கேட்கிறோம். இப்ப நாங்க சாதாரண மக்கள் இப்பதான் நாங்க அரசியல்ல வந்து பிறந்து தவழ்ந்து எழுந்து நடக்க துடித்து கொண்டு இருக்கிறோம். நாங்க ஹேஷ்டாக் போடலாம், அதுல வியப்பு இல்ல. ஆனா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஹேஷ்டாகா போடுவீங்க, நீங்க சட்டம் போடணும், நீங்க சட்டமன்றத்துல கூப்பிட்டு நீங்க வந்து தீர்மானங்கள் போடணும். ஏன்னா உங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு. எனக்கு நான் வெளிப்படையா சொல்றேன், பிஜேபியை பத்தி எனக்கு தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பா அவங்க நடக்க வாய்ப்பே இல்லை, அவங்க நடத்த மாட்டாங்க. ஆனா மாநில உரிமையை பயன்படுத்தி ஒரு சாதிவாரி சென்சஸையாவது நம்ம நடத்திடலாமே அப்படின்னு நாங்க உங்களை சுட்டி காட்டுறோம். அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். நாங்க எவ்வளவு அதான் வெளிப்படையா சொல்றாங்களே, நிதி தர மாட்டாங்கன்னு யாராவது சொல்லுவாங்களாங்க? நாங்க கட்டின வரி நிதி தரமாட்டோம். அப்ப எப்பேற்பட்ட பாசிசம் அது, அதையும் நாங்க எதிர்க்கிறோம். அதே சமயம் அப்ப நாம நம்முடைய உரிமையை பயன்படுத்தி ஒரு சாதிவாரி சென்சஸோ ஒரு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வருவதோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன் விமர்சனமே சொல்லக்கூடாதா? திடீர்னு புனித பசுவா மாற்றப்பட்டுச்சா? உங்களை விமர்சனம் சொல்லுங்கன்னா அவங்க கேக்குறாங்க. எங்க சொல்லல, விமர்சனத்தை சொல்ல மாட்டீங்க. பிஜேபி பாசிசம் கொடுமையானது, பாயாசம் சுவையானது அப்படி. நான் இன்னும் சொல்றேன், மதிப்பிற்குரிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு ஒன்னு சொல்றேன், அவங்க எங்களுடைய எதிரிகள் அல்ல. அவங்கள லீடர்ஸ் சீனியர்ஸ் அவங்க கிட்ட இருந்து தான் படிச்சுதான் நாங்க வந்தோம். அளவு அவர் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் விடுங்க. அளவுக்கு அதிகமா போனா பாயாசமே பாய்சன் ஆயிடும். அதனால ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து பாயாசம் உடலுக்கு நல்லது, பாசிசம் வந்து உடலுக்கு தீமை, இது என்ன மருத்துவ நிகழ்ச்சியா? ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது சில உத்திகளை பயன்படுத்துவாங்க. கலைஞர் ஐயா முத்தமிழர் என்ன சொல்வாரு, உயிரின மேலான உடன்பிறப்புகள் பொழுது ஒரு ஈர்ப்பு வரும், உள்ள கொண்டு வருவாங்க. ரத்தத்தின் ரத்தமே சொல்ற மாதிரி இந்த வாட் ப்ரோங்கிறதோ அல்லது பாயாசங்கிறதோ பாசிசங்கிறதோ ஒரு உத்தி தான். ஒரு சாதாரண கடைக்கோடி தமிழனையும் உள்ளே இருப்பதற்கான ஒரு உத்தி தான். நம்ம கருத்தியலை பேசுவோம், பர்சனை விடுங்க, பாலிசிஸை பேசுவோம், தனிநபர் தாக்குதலை விடுங்க, கொள்கையை பேசுவோம். பாசிசம் இந்த அளவிற்கு ஆபத்தோ அதே அளவிற்கு அவர்களோடு ரகசியமாக நட்பு பாராட்டுவதும் ஆபத்து. அதனாலதான் பாசிசத்தையும் எதிர்க்கிறோம், மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களும் எதிர்க்கிறோம். அப்புறம் இந்த விஷயத்த சொன்னாரு அரசியல் வியூக வகுப்பாளர்கள். அவரு இது வந்து நடந்தது முதலாம் ஆண்டு கட்சியினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி. இவரே சொன்னதை போல தோழர் சொன்னதை போல ஜன்ஸ்வராஜ் கட்சியினுடைய நிறுவனர், ஒரு கட்சியினுடைய நிறுவனர். ஆல்சோ இந்த இந்திய நிலப்பரப்புல பல்வேறு கட்சிகளை பார்த்தவர், பல தேர்தல்களை பார்த்தவர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக அலையன்ஸ் வந்து வெல்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக அவரும் கூட நின்றவர். அதனால நடந்தது முதலாம் ஆண்டு நிகழ்ச்சி. அப்புறம் நாதாதனுடைய தொகுப்பாளர், அதுல வேலை செய்தவர். நான் முதல் முறையா சொல்றேன், அஜெண்டா படியே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அங்க வந்து கையெழுத்து போட வேண்டிய இதுவே இல்ல அஜெண்டால. முதல்ல எங்களுடைய தலைவர் கையெழுத்து போடுவார், 2 தலைமை நிர்வாகிகள் கையெழுத்து போடுவாங்க, 3 மாவட்ட செயலர் எல்லாரும் மேலே ஏற்றுவோம்ப்பா. அவங்க ஏறும்போது கையெழுத்து போட்டு ஏறணும். இவ்வளவுதாங்க அஜெண்டால இருந்தது. மற்றபடி அவரை நாங்க கேட்கவும் இல்லை, அவர் வலிந்து அதை மறுக்கவும் இல்லை. அவருக்கு அந்த இடத்துல அப்படி ஒரு போர்டு இருக்குமான்னு நாங்க சொல்லப்பட்டதா கூட எனக்கு உறுதியா தெரியல. அதனால அது கூட படித்தவர்களை வைத்துக் கொள்வது தவறே கிடையாது. கலைஞர் ஐயா எப்போதுமே கூட படித்தவர்களை வைத்துக் கொள்வார். இந்த பக்கம் புரட்சி தலைவர் அவர்கள் மாதிரி வைத்திருக்கிறார். வடிவமைப்பாளர்களை கட்சியினுடைய இதுவா நாங்க பாக்கலைங்க, அவர்களே ஒரு அந்த துறை சார்ந்த ஒரு அறிஞர். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பெரும் தலைவர்களை கூட்டி வந்து அந்த இலக்கு நிர்ணயிக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும். ஆனா வியூக வகுப்பாளர்களை பேச வர்றதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை கேளுங்க, அது குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன, அடுத்த ஆண்டிற்கான திட்டம் என்ன, உட்கட்சியில தேர்தல் வந்து நடந்து நியமனங்கள்லாம் இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு, அதை நீங்க கேளுங்க. ஆனா பிரசாந்த் கிஷோர் அவங்க கொள்கை தலைவன் கேட்பது வந்து இது வந்து சரியான வார்த்தை. அவருடைய ஸ்டேச்சருக்கு இதை நீங்க பயன்படுத்த பெரியாரையும் பிரசாந்த் கிஷோரையும் நாங்க ஒன்னா சேர்க்கலாம். அவர் அப்படி கேட்கிறார். அந்த விமர்சனத்துக்கு சொன்னேன், அந்த விமர்சனத்துக்கு பதிலே வரல. இல்ல அவரை தாக்குனது கிடையாது, பணக்குழுப்பு என்று சொன்னதுக்கு தான் தாக்குதல் பண்ணோம். நான் பலமுறை இதை மட்டும் பதில் சொல்லிடுறேன். நான் சலிக்கும் முறை வாய் வலிக்கும் முறை பதில் சொல்லிட்டேன். நாங்கள் எதிர்ப்பவர்கள் எங்கள் எதிரில் வர்றவங்க எல்லாம் எங்களுடைய எதிரி கிடையாது. திசை திருப்பல் அரசியலுக்காக யாரோ ஒருத்தர் வந்து எங்க கொள்கை தலைவரை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவருக்கு சிலை வைத்து எங்கள் இதயத்தில் வந்து அவரை வந்து வைத்து நாங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். மொழிப்போர் தியாகிகளை பத்தி எங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு மரியாதை செய்துதான் எங்களுடைய கட்சி கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்க தோழர்களுக்கு பயிலரங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால திசை திருப்பல் அரசியலுக்காக யாரோ ஒருத்தங்க தவறாக பேசுறாங்கன்னா நாங்க எதிர்வினை ஆற்றோன்னு நினைச்சு பேசுவாங்க. அதனால எங்களுடைய வட்டம் சுருக்கணும்னா அந்த வலையில் சிக்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை. சுருக்கமா ஒண்ணும் இல்ல. திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொன்னது
எப்படி வந்து ஒரு ரசிகர் மன்றம் நற்பணி மன்றமா மாறி நற்பணி இயக்கமாகி இன்னைக்கு கட்சியாக மாறிதோ, அதே போல அவருடைய அன்பில் எல்லோரும் அவரை தளபதியா கூப்பிட்டோம். அவர் தலைவராக மாறி வெற்றி தலைவராக மாறுவார், பரிணாம வளர்ச்சின்னு அதை பாசிட்டிவா தான் சொன்னார். இதுக்கு மேலதான் பிரச்சனைகளை பேசுவார்னு அவர் சொல்லவே கிடையாது. அவர் சொல்லாத வார்த்தைகளை இட்டு நறுப்பி திரித்து கட்டிங் பண்ணி வெட்டி ஒட்டக்கூடாது. அப்புறம் பனையூர்ல வந்து அவர் தான் பண்ணையார் அப்படிலாம் சொன்னாரு. பனையூர் விட்டு வெளில வரலன்றாரு. நீங்க மாலை முரசுல ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுங்க, நாமெல்லாம் சேர்ந்து வேங்கை வயல் போக முடியுமா? இப்போ போக முடியாது, அங்கே வீசா வாங்கிட்டு தான் போகணும். அப்புறம் பரந்தூருக்கு அவர் வந்தப்ப எல்லாரும் என்ன சம்மர் வெக்கேஷன்ல வீட்டுக்கு போயிருந்தீங்களா? பரந்தூர் பிரச்சனைக்கு அவர் வரும்பொழுது எவ்வளவு கெடுபிடிகள் தந்தாங்க. அதனால அவர் வெளியே வருவதற்கும் இந்த ஆண்டு விழா நடத்துவதற்கு உட்பட நிறைய கெடுபிடிகள் இருந்தது. எல்லா கெடுபிடிகள் சவால்கள் வரும் தெரிஞ்சுதான் களத்தில் இறங்கிதான் எங்களுடைய தொண்டர்களை நம்பிதான் அவர் வரார். இனிமேலும் வருவார், தொடர்ந்து பேசுவார், தொடர்ந்து களமாடுவோம். இதுதான் உண்மை. 1967 ஒரு பெரிய மாற்றம் நடந்தது, 77 நடக்குது, 2026 நடக்கும்னா அதற்கான தேவை என்ன இருக்கு? இந்த கேள்வியை நான் பலரிடமும் கேட்டு பார்க்கிறேன். ஒரு கன்வின்சிங்கான ஒரு பதில் எனக்கே ஒரு வியூவரா பார்த்தா கூட எனக்கு கிடைக்கல. 67 இருங்க வரேன், இந்தி திணிப்பு இருந்தது, அரிசி பஞ்சம் இருந்தது, எம்ஜிஆர் சுடப்பட்டார், பல மிக முக்கியமான காரணங்கள். அண்ணா போன்ற ஒரு ஆளுமை கட்சியை வளர்த்து 15, 50, அதுக்கப்புறம் 130க்கு மேல சீட்டை வாங்கி 67 ஆட்சி அமைக்கிறாங்க. 77 எம்ஜிஆரை நான் என்ன தவறு செய்தேன்னா, ரசிகர்கள் தொண்டர்களே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி பொருளாளர் நிலைக்கு போன ஒருவர் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வர்றார். 26 எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாம எப்படி மக்கள் உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க? இதுக்கு என்ன ஒரு கன்வின்சிங்கான பதில்? நான் சொல்றேன், இந்த பொருத்தப்பாடுல ஒரு டூலை நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். நீங்க சொன்ன எல்லாமே இருந்தது, கரெக்டா ஹிஸ்டரியை சொன்னீங்க. 67 77 வந்ததால 2026 வந்துருவோம் நாங்க அப்படியே வெறுமனே சொல்லல. இது ஆரிடம் கிடையாது, இது ஜோசியம் கிடையாது, அரசியல் என்பது தொண்டு, இது தொழில் கிடையாது. 67 77 இன்னொரு ஒரே ஒரு விஷயம் இருந்து என்ன தெரியுமா? ரொம்ப நாளா ஒரு ஸ்தாபனம் போல பண்ணையார்கள், ஒரு குறுநில மன்னர்கள் போல இருந்த ஒரு காங்கிரஸ் என்ற ஒரு நிறுவனத்தின் ஆட்சி இருந்தது. அது ஒரு நிறுவனமயமாய் போச்சு. அதை எடுத்து பேரறிஞர் அண்ணா இளைஞர்களை படை திரட்டி அப்போது அந்த ஆட்சி கவிழ்ப்பு என்பது ஒரு ஹிமாலயன் இலக்கு, அதை சாத்தியப்படுத்தி கட்டினான். 77 அதே மாதிரிதான் திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய தூணாக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு. அங்க கலைஞரும் அவருக்கு ஈக்குவலா இருந்தாரு. அவர்களுக்குள்ளார பிணக்கு வரும்பொழுது கலைஞர் என்ற ஒரு அறிஞர், ஒரு முத்தமிழருக்கு அகைன்ஸ்டா எப்படி ஒரு ஜெயிப்பன் நினைக்கும் போது அதை இம்பாசிபிள் டார்கெட் அச்சீவ் பண்ண 2026 இஸ் இம்பாசிபிள் டார்கெட் எல்லாம் சொல்றீங்களா? அந்த பொருத்தப்பாட்டுல கண்டிப்பாக இளைஞர்கள், சாதாரணமானவர்கள், சாமானியர்கள், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூட மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கட்சி இதை அச்சீவ் பண்ணும் என்பதுதான் பொருத்தம். 67 49 கட்சியை தொடங்கி 67 ஒரு மிகப்பெரிய அரசியல் கள பயணத்தை தொடர்ந்து வந்து அண்ணா ஒரு பெரிய சாதனையை செய்கிறார். 77 நடுவுலையே அவர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் உதயசூரியன் போன்ற சின்னங்களை தவிர்த்து இரட்டை இலை போன்ற ஒரு சுயேட்சை சின்னம் திமுகவை வீழ்த்துகிறது, பெரிய கட்சி வேட்பாளர்களையும் வீழ்த்துகிறது. நீங்க விக்கிரவாண்டியும் தவிர்க்கிறீங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் தவிர்க்கிறீங்க, ஈரோடு கிழக்கையும் தவிர்க்கிறீங்க. எம்ஜிஆருக்கு இருந்த அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலை நிக்கணுங்கிற அந்த ஒரு தைரியம், ஆளுமை இந்த இடத்துலலாம் தவற விடப்படுது. அப்ப அண்ணாவை போல எம்ஜிஆரை போல விஜய் அப்படின்னா இந்த உதாரணங்கள் இங்க எப்படி பொருந்தது? 2 லைன் ஆன்சர். கட்சி ஆரம்பிக்கும் போதே 2026 தான் நிக்க போறோம், நடுவில் எதுவும் நிக்க மாட்டோம், தெளிவா சொல்லிட்டோம். செகண்ட் லைன், ஈரோடு இடைத்தேர்தலில் ஏன் தாவேக்கா நிக்கலன்ற உங்களை அக்கறையை பாராட்டுறேன். ஈரோடு இடைத்தேர்தலில் ஏன் சார் காங்கிரஸ் நிக்கல? இறந்து போனது காங்கிரஸோட எம்எல்ஏ, அவருக்கே இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க. நான் காங்கிரஸ் கிட்ட கேக்குறேன். இல்லங்க, இதையும் தாவேக்கா விஷயத்தை நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லிட்டேன், 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல. 2026ல இருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லும்போது அடுத்த கோல் போஸ்ட் மாத்த வேண்டாம். 2026 தான் இலக்குன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்தோம். சோ நாங்க இடைத்தேர்தல் நிக்கல, இது புதுசும் கிடையாது. திமுக பல இடைத்தேர்தலை தவிர்த்திருக்கு, அதிமுகவும் தவிர்த்திருக்கு, தாவேக்கா தவிர்க்கு. ரைட், பதில் சொல்லிரு. பரந்தூர்ல மாநில அரசு மட்டும் கிடையாது, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா AAI என்ற அமைப்பு மத்திய அரசு கீழே தான் வருது. பரந்தூருக்கு நாம போறோம், அவர் சொன்னதால நாம சொல்றேன். முதல் நாள் நைட்டு ஏகனாபுரத்தில் போடப்பட்டிருந்த கூடாரங்களை பிச்சு போட்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் குறுகிய நேரத்தில் 10,000 பேர் 20,000 பேர் ஏதோ சொல்றாங்க அங்க கூடுவாங்கன்னு உளவுத்துறைக்கு இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியுமா தெரியாதா? தமிழ்நாடு முழுக்க நம்பிக்கை இருக்கோ இல்லையோ பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வாங்கி, இல்லைன்னா கோர்ட்ல அனுமதி வாங்கி நிகழ்ச்சி நடத்துறோம். பரந்தூர்ல சொந்த ஊர்ல ஒரு சொந்த நாட்டு மக்களை போறதுக்கு ஒரு புதிய கட்சியின் தலைவர் போகும்போது எவ்வளவு கெடுபிடிகள் வச்சாங்க. 1 மணி நேரம் தான் பேசணும், இந்த பாயிண்ட்ல தான் இருக்கணும், அனுமதிக்கப்பட்ட காரணம். காலையில ஏன் சொன்ன எல்லாரும் அவங்களுடைய ஆதார் கார்டை காட்டி இந்த ஊரின் மக்கள்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அதை நாங்க ஃபேஸ் பண்ணோம். அடுத்து இது வந்து நான் பல மேடைகள் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பெரியாருங்களுடைய கொள்கை தலைவர், எங்களுடைய கொள்கை தலைவர், கொள்கை எதிரி ரெண்டுமே பைனரியா நம்ம எக்ஸிபிட் பண்ணிட்டோம். நான் இன்னும் கேட்கிறேன், இந்த CAA மாதிரி NIAக்கு வாங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் NIA. அது காங்கிரஸ் காலத்திலே கொண்டு வரப்பட்டது, 2008 தாக்குதலை சாக்க வச்சு கொண்டு வந்தது. அப்ப ஆட்சியில் இருந்தது தமிழ்நாட்டில் திமுக, கூட்டணியில் இருந்து திமுக. சரி, ஓகே, அப்ப கூட நான் அதை புரிஞ்சுக்கிறேன்.
ஏன்னா இப்ப அதை எதிர்த்து பேசிட்டோம்னா இது வந்து பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ற ஒரு இமேஜ் வந்துரும் அப்படின்னா பிற்காலத்துல வந்து அண்ணன் ஆர்எஸ் சொன்னதாக நினைவு சப்ஜெக்ட் ஒரு ஆனா அதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து எங்கேயோ இருக்கிற என்ஐஏ அதிகாரி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ராஜ்மோகன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, இவர் அடிப்படைவாதம் பேசுறாரு, இவர் பயங்கரவாதம் சொல்லி என் சொத்தை முடக்கலாம், என்ன அரெஸ்ட் பண்ணலாம், மாநில போலீஸ்ல பர்மிஷன், இது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல். சரிங்க. இதெல்லாம் நடக்கும்போது திமுக என்ன பண்ணாங்க? சரி, ரெண்டு விஷயம் தாங்க. இல்ல திமுக நீங்க விமர்சிங்க, அவர் கேட்ட கேள்வியை ஒட்டி தான் சொல்றேன். அவர் சொன்னார்ல திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அததாங்க நான் சொல்றேன். திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு கூட்டம் கூடுவது மாநில அரசுல இன்டெலிஜென்ஸ் உடைய ஹெல்ப் இல்லாம நாட் பாசிபிள். நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. நான் அதை தாங்க சொல்றேன். திருப்பரங்குன்றம் மட்டும் கிடையாது, எங்களுடைய கொள்கை எதிரின்னு நாங்க டிக்ளேர் பண்ணதுல இருந்து ஒவ்வொரு இஷ்யூ அப்போ டிமானிட்டைசேஷன்ல இருந்து எல்லா இஷ்யூலையும் எங்களுடைய கொள்கை எதிரி அவங்களை டிக்ளேர் பண்ணிட்டோம். எங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கு, ஆனா எங்களுக்கு மதவாதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. எக்ஸாக்டா பின் பாயிண்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமா நாங்க வந்து செய்துகிட்டு தான் வரோம். களத்துக்கு வரணுமா வரத்தான் போறோம். யாராவது களத்துக்கு இறங்காம போராட்டம் பண்ணாம நாம அரசியல வந்து தேர்தலை சந்திக்க முடியுமா? கட்டாயமா களத்துக்கு வரணும். இன்னும் நிறைய போராட்டங்கள் பண்ணணும். அதை நாங்க வந்து அதை இன்னும் ஆக்கப்பூர்வமா தான் நாங்க கொண்டு போக போறோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, எதுவுமே நடக்கலையா? இந்த திமுக வந்த ஒரு வருஷம் நாங்க வந்து நம்பணும், அவங்க தப்பு பண்றாங்க தான் உங்களுக்கு வந்து வாக்களித்தோம். எனக்கு தெரிந்து 22 பத்திரிகையாளர்கள் விமர்சனம் அதிகமாக வைத்ததால் மாநில அரசால் கைது செய்யப்பட்டிருக்கு. எனக்கு தெரிந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய போன் பறிக்கப்பட்டது. உங்களுக்கு எத்தனை சொத்து இருக்கு, உங்கள் மனைவிகள் எத்தனை, இப்படி மோசமான கேள்விகள் எஸ்ஐடியால கேள்வி. சார் தப்பு இன்னைக்கு நேத்து நடக்கல, கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் ஆட்சியில் நடக்கும். எது அச்சமா இருக்குன்னா அப்படி நடக்கலைன்னு அந்த நரேட்டிவை மூடி மறைப்பதும், அப்படி நடந்த பிறகு அதற்காக குற்றம் சொன்னவர்கள் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதும், இதுதான் சார் பாசிசத்தினுடைய ஒரு கூறு. இதை நம்ம எதிர்க்கணும். இதை எதிர்த்தாலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மதிப்பிற்குரிய முதல்வர் அவர் வந்து என்ன சொன்னாரு, இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களினுடைய அந்த காலகட்டத்தில் வந்து போயும் பதவிக்காக இப்படி பண்ணுவீங்களா, நீங்கள் பிஜேபியினுடைய பி டீம்னா அவர்கள் மீது குற்றச்சாட்டு சொன்னார். இது வந்து காலங்காலமா பண்ற ஒரு பெயிண்டிங். விமர்சனம் சொன்னால் அந்த விமர்சனத்துல இருந்து நாங்க எப்படி நல்லது எடுத்துக்கிறோமோ ஆளுங்கட்சி எடுத்துக்கங்களேன், விமர்சனமே சொல்லக்கூடாதுன்றது இதுதாங்க பாசிசம். எல்லா பிரச்சனைகளிலும் பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாரும் விமர்சனம் சொல்லதான் செய்வாங்க. அதுக்கு ஸ்பேஸே தரமாட்டோம். ஸ்பேஸ் தான் நீங்க வந்து அவங்களுடைய பி டீம் இவங்களுடைய சி டீம் எல்லாம் உங்க மீது யாரெல்லாம் விமர்சனம் சொன்னாங்களோ அதிமுக இருந்து நாத்தாக்கால இருந்து எல்லாருமேயும் சொன்னாங்க. அப்புறம் இந்த ஒரு பிரச்சனையில மட்டும் கிடையாதுங்க, எல்லா பிரச்சனையிலும் ஆன் தி ஃபேஸ் சொல்லிட்டோம். எங்களுடைய கொள்கை எதிரி எங்களுடைய கடைசி சுட்ட ரத்தம் வரைக்கும் அவங்களுடைய பேச்சுக்கே நாங்க போக முடியாது. பிஜேபி எந்த வகையில நாங்க அவங்கள வந்து சார்ந்து இருக்கிறோம். நீங்க திரும்ப ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நவீன இந்தி திணிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக நாங்க பேசிட்டு வரோம். ஸ்போக்ஸ் பர்சன் கொள்கை பரப்பாணி ஆதரவாளர்கள் பேசுவது தலைமையினுடைய ஃப்ரேம் ஒர்க் அகைன்ஸ்டா நாங்க பேசல, அங்க கலந்து பேசாம நான் இங்க வரல. அவர் சொல்லாததை இங்க சொல்லல, அவர் சொன்னதை தான் நாங்க சொல்றோம். ஒரே பேஜ்ல தான் இருக்கோம். நாகப்பட்டினத்துல மீனவர்களை ஆதரித்து பொதுக்கூட்டம் போட்டவர் விஜய், அந்த பொதுக்கூட்டத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? பாய்மர கப்பல் பாடையானது கொடுமை. வெளிப்படையான அங்க வந்து புலிக்குட்டிகள்னு பேசினவர் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஓசூர், பாண்டிச்சேரி, திருச்சி ஊர் ஊரா போனவர். ஊர் ஊரா போய் பார்க்கறது அவருடைய டிஎன்ஏவிலே இருக்கிறது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை சவால்கள் இருக்குல்ல, இதையெல்லாம் முடிச்சு அவர் ஏற்கனவே சொன்னத மாதிரி அந்த ஒரு கமிட்மெண்ட் முடிச்சு வரத்தான் போகிறார். எதெல்லாம் செய்ய மாட்டார். நீங்க அப்ப பதில் கிடைச்சிரும்ன்றீங்க. கட்டாயமாக வருவார். சரி, சில வார்த்தைகள் அவன் டக்குன்னு சொல்லிடுறேன். முதல்ல அண்ணன் குறிப்பிட்ட சம்பவம் வந்து 200 பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்பட்டு, ரிப்போர்ட்டர்ஸ் அனுமதிக்கப்பட்டு, வீடியோ கேமராமேன்கள் அனுமதி இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் தனித்தனி இடங்கள் கொடுக்கப்பட்டு நீட்டா மற்ற ஊடகங்கள்லாம் செயல்பட்டாங்க. லைவ் ஃபீட் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. உங்க ஊடகம் உட்பட எல்லாத்தையும் லைவ்ல போட்டாங்க. அதுல சிக்கல் இல்ல. எங்க சிக்கல் வந்ததுன்னா அதையும் மீறி ஒரு சில கேமராமேன்கள் ஒரு அனுமதிக்கப்பட்ட நுழைவாயிலை தவிர இன்னொரு நுழைவாயில்ல அங்க ஒரு தள்ளுமுள்ளு நடந்தது. திட்டமிட்டு யாராவது பவுன்சர் வச்சு தாக்குவாங்களாங்க. அது எவ்வளவு பெரிய டேமேஜ். அங்க நடந்த ஒரு விபத்தாக இருந்தாலுமே அது வருந்தத்தக்கது. அதை குறித்து நாங்க வந்து ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். மத்தபடி உள்ள வந்து அத்தனை பத்திரிகைகள் தேசிய செய்தி அப்படி நினைச்சிருந்தா விஜய் அவர் ஹாஸ்பிடல்ல போய் பார்த்திருக்கணும். நான் குறுக்க சார் அங்க நடந்தது அப்படி ஒரு சம்பவம் நடந்து உள்ள எல்லாமே இருந்தோம். எல்லா பத்திரிகையாளர்களும் குறைந்தபட்சம் விஜய் தரப்புல இருந்தோ இல்ல ஆனந்த் தரப்புல இருந்தோ ஒரு வருந்தத்தக்க ஒரு அறிக்கை வந்து நான் சொல்றேன். போட்டோ வந்தது பாத்தீங்களா? முதலமைச்சரோடு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு அவர் நெருக்கமாக இருந்த போட்டோ வந்தது. அந்த இடத்துல ஃபுல் வீடியோவே பார்த்தேன். சோஷியல் மீடியாவிலே இருக்கு. ராஜ்மோகன் ஒரே நிமிஷம். பொங்கல் நாள் அன்னைக்கு எல்லா செய்தியாளர்களும் பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கும் போது எடுக்கக்கூடிய ஒரு பரஸ்பர புகைப்படம் அது. அது எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் நடந்திருக்கும், மதிக்கிறேன். ஜெயலலிதா இருந்தாலும் நடந்திருக்கும், கலைஞர் நேரம் பதில் சொல்ல விடுங்க. அந்த பூட்டிய கதவு சொல்லக்கூடாது. சரி, ஓகே, டேக்கன் வேலிட். இந்த பூட்டிய கதவுக்குள்ளார புஷ் அண்ட் புல் நடந்தது. இந்த பக்கம் இருந்து 50 பேர் தள்ளுறாங்க, அந்த பக்கம் இருந்து 2 பேர் தடுத்தாங்க.
புஷ் அண்ட் புல்ல இந்த பக்கம் இருந்தும் அந்த பக்கம் இருந்தும் நான் அவர் நடுவுல புரிஞ்சுக்கிறேன் மாட்டிக்கிட்டார். ராஜ்மோகன். பவுன்சர் தாக்கல. சரி தாக்கல, இவ்வளவு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒருத்தர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், குறைந்தபட்சம் பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்பு தவறு இல்ல, இல்ல ஒரு வருந்தத்தக்க ஒரு அறிக்கை விட்டிருந்தா கூட ஒன்னும் தவறு இல்லை. நான் சொல்றேன், நான் கொள்கை பரப்பு சொல்றேன், நான் சொல்றேன் அது விபத்தா இருந்தாலும் எல்லாமே ராஜ்மோகன் கிட்ட நாங்க எதிர்பார்க்க முடியுமா? அப்படி சொல்லுங்க. நீங்க நான் மட்டும் சொல்லுங்க. சொல்றேன் சொல்ல சார், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நாங்க தாக்கவே இல்ல, இருந்தாலும் எங்க மீது நீங்க வந்து அவதூறு சுமத்துறீங்க. திட்டமிட்டு தாக்கல, அது திட்டமிட்டு தாக்கல இருந்தாலும் நான் சொல்றேன், அதை வேலிடேட் பண்ணுங்க. ரைட்.